ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தியா சமையல். இன்னைக்கு என்ன சமைக்க போகிறோன்னா பொங்கல் ஸ்பெஷல் கூட்டுக்காய் குழம்பு தான் பண்ண போகிறோம். தை பொங்கல் அன்னைக்கு பச்சரிசியை பொங்க விட்டு நாட்டுக்காயும் பூமிக்கு அடியில் விளைஞ்ச காயும் சேர்த்து குழம்பு பண்ணி சாமிக்கு படையல் போடுவாங்க. அந்த கூட்டுக்காய் குழம்பை தான் இன்னைக்கு நம்ம செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் என் சேனலை பார்க்குறீங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு வாங்க. கூட்டுக்காய் குழம்புக்கு 5லிருந்து 21 வகை காய் ஒத்தப்படையில் சேர்த்து தைப்பொங்கலுக்கு குழம்பு பண்ணுவாங்க. அதுவும் இந்த மஞ்சள் பூசணிக்காய், சக்கரவள்ளி கிழங்கு, அவரைக்காய் இந்த 3 முக்கியமாக சேர்த்து சமைச்சு சாமிக்கு படையல் போடுவாங்க. சாமிக்கு படையல் கூட பூசணி இலையில போடுவாங்க. அந்த அளவுக்கு பூசணிக்காய் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. நான் இங்கே குழம்புக்கு 9 வகையான காய் எடுத்திருக்கேன். வாழைக்காய், அவரைக்காய், சக்கரவள்ளி கிழங்கு, கருணக்கிழங்கு, மஞ்சள் பூசணிக்காய், கத்திரிக்காய், மாங்காய், உருளைக்கிழங்கு, மொச்சப்பயிறு. இப்போ காயெல்லாம் நல்லா சுத்தம் செஞ்சு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லா காயும் நல்லா சுத்தம் பண்ணி கட் பண்ணி எடுத்துட்டேன். நம்ம இந்த கருணக்கிழங்கு, வாழைக்காய், உருளைக்கிழங்கு தண்ணியில் போட்டுக்கோங்க. கத்திரிக்காயும் கட் பண்ணி தண்ணியில் போட்டுக்கோங்க. நம்ம தண்ணியில் போடலன்னா நம்மளுக்கு கருத்து போன மாதிரி ஆகிடும். இப்போ இதெல்லாம் ஒரு ஓரமாக வச்சுக்கோங்க. குழம்புக்கான பருப்பை வேக வச்சுக்கலாம். 100 கிராம் பருப்பு எடுத்திருக்கேன். அதை குக்கரில் சேர்த்துக்கோங்க. குக்கரில் சேர்த்து நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. பருப்பு நல்லா கழுவி எடுத்த பிறகு பருப்பு முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சப்பொடி சேர்த்துக்கோங்க. சீரகமும் மஞ்சப்பொடியும் சேர்த்து ஒரு கலரி விட்டு 3 விசில் விட்டு பருப்பை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். 3 விசில் விட்டு பருப்பை வேக வச்சு எடுத்துட்டேன். பருப்பு நம்மளுக்கு குழைய வேக வைக்கக்கூடாது, ஒன்றும் பாதியமாக இருக்கணும். அப்போ தான் அந்த குழம்போடைய டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ பருப்பு ஓரமாக வச்சுக்கோங்க. நம்ம பருப்பும் ரெடி பண்ணியாச்சு, காயும் ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம குழம்பு தாளிக்க வேண்டியது தான். காய் நிறைய போட்டு குழம்பு செய்கிறனால அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஒரு பாத்திரம் எடுத்துக்கணும். பாத்திரம் நல்லா சூடான பிறகு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்து நல்லா சூடான பிறகு 1/4 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் உடச்ச உளுந்து சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா வெடிக்க ஆரம்பிக்குது. உளுந்து லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வருது. இப்போ 2 காஞ்ச மிளகாவை சேர்த்துக்கோங்க. 10 சின்ன பல்லு பூண்டு எடுத்திருக்கேன். ஒரு பச்சை மிளகாவை கட் பண்ணி எடுத்திருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்திருக்கேன். 3 இதில் சேர்த்துக்கோங்க. பூண்டும் பச்சை மிளகாவும் சேர்த்து ஒரு 30 செகண்ட் நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. 30 செகண்ட் நல்லா வறுத்து விட்டுட்டேன். இப்போ இதில் 10லேருந்து 15 சின்ன வெங்காயம் முழுசாக சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் நீட்டு வாக்கில் ஒன்று கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. நம்மளுக்கு வெங்காயம் கண்ணாடி மாதிரி மாறும் தெரியுங்களா, அந்த அளவுக்கு வதக்கி விட்டால் போதும். சின்ன வெங்காயம் கண்ணாடி மாதிரி மாறுற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ இதில் 2 மீடியம் சைஸ் தக்காளியை கொஞ்சம் பெருசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தக்காளி சேர்த்து ஒரு 30 செகண்ட் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி சேர்த்து ஒரு 30 செகண்ட் நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போது கிழங்கு வகை காயை மட்டும் முதல்ல சேர்த்துக்கோங்க. ஏன்னா கிழங்கு வகை காயை வேகிறதுக்கு கொஞ்சம் நேரம் பிடிக்கும். அதனால் அதை முதல்ல சேர்த்து ஒரு நிமிஷம் நல்லா கிளறி விடுங்க. காய் சேர்த்து ஒரு நிமிஷம் நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போது 1/4 ஸ்பூன் மஞ்சப்பொடி சேர்த்துக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க. காய்க்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. ட்ரை மசாலா சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. 1 நிமிஷம் இந்த காயோட நல்லா கிளறி விடுங்க. 1 நிமிஷம் காய் இந்த மசாலாவோட நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போ காய் வேகிறதுக்கான தண்ணியை சேர்த்துக்கோங்க. ஒரு 2 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து ஒரு கலரி விடுங்க. தண்ணி சேர்த்து ஒரு கலரி விட்டு இப்போது மூடி போட்டு ஒரு 3லேருந்து 5 நிமிஷம் இந்த காயை நல்லா வேக விடலாம். 3 நிமிஷம் நல்லா வேக விட்டாச்சு. இப்போ மூடி திறந்து பார்ப்போம். ஒரு கலரி விடுங்க. காய் ஒரு 50% நல்லா வெந்திருக்கும். நம்ம மூடி போட்டு ஒரு 3 நிமிஷம் வேக வச்சோம். அப்புறம் காயை நல்லா கிளறி விட்டு ஒரு 2 நிமிஷம், 5 நிமிஷத்தில் ஒரு 50% நல்லா வெந்திருக்கும். இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க மற்ற காயும் எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. மாங்காய் மட்டும் நான் சேர்க்கல, ஏன்னா இப்பயே சேர்த்தோன்னா மாங்காய் நல்லா குழஞ்சிரும். அதனால் மாங்காவை நம்ம பருப்பு சேர்க்கும் போது சேர்த்துக்கலாம். காய் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. 1 நிமிஷம் நல்லா கிளறி விடுங்க. 1 நிமிஷம் நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போது மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் நல்லா வேக விடலாம். அப்பப்போ மூடியை திறந்து காயை நல்லா கிளறி விட்டுக்கோங்க, இல்லைன்னா நம்மளுக்கு அடி பிடிச்சிரும். 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் நல்லா வேக விட்டாச்சு. இப்போ மூடியை திறந்து பார்ப்போம். ஒரு கலரி விடுங்க.
காய் ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கு. ஒரு 85% நல்லா வெந்துடுச்சு. இப்போ பருப்பெல்லாம் சேர்த்து வேகும்போது அது முழுசா நல்லா வெந்துரும். இப்போ இதில வேக வச்ச பருப்பை குழம்புல சேர்த்துக்கோங்க. ஒரு லெமன் சைஸுக்கு புளியை எடுத்து 1 கிளாஸ் தண்ணி விட்டு நல்லா கரைச்சி எடுத்திருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கோங்க. பருப்பும் புளியும் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. குழம்பு ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா அந்த திக்னஸை அட்ஜஸ்ட் பண்ணுற அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மாங்காவை இதில் சேர்த்துக்கலாம். மாங்காய் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. மாங்காய் சேர்த்து நல்லா கிளறி விட்டாச்சு. இப்போ உப்பு காரம் டேஸ்ட்டு பார்த்துக்கலாம். உப்போடைய டேஸ்ட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதனால் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா கிளறி விட்ட பிறகு இப்போ நம்ம சேர்த்த பருப்பு, புளி, இந்த காய் எல்லாம் ஒன்று சேர ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் நல்லா கொதிக்க விடணும். அப்பப்போ இடையிடையில் கிளறி விட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம சேர்த்த காய் பருப்பெல்லாம் அடியில் தங்கும். அப்போ அடி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அப்பப்போ கிளறி விட்டுக்கோங்க. 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் குழம்பு நல்லா கொதிக்க விட்டாச்சு. குழம்பு நல்லா சலசலன்னு கொதிக்குது. இப்போ கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்து குழம்பை நல்லா கிளறி விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. ரொம்ப டேஸ்டான கூட்டுக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே உங்களுடைய கருத்துக்களை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.